அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது முதுகு வலிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. நம்ம சென்ற பகுதியில் பார்க்கும்போது சொல்லியிருந்தது 2 கால் கவிழ்ந்து படுத்துட்டு 2 காலுமே அப்படி திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி தான் ரொம்ப சுலபமான ஸ்ட்ரெச் தான். அது ஒரு இது கவிழ்ந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு இது மல்லாக்கா படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்டாசனா, ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அப்படியே கவிழ்ந்து படுத்துடலாம். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு காலை மட்டும் எடுத்துட்டு இப்படி வைக்க போறோம். இப்படி வச்சுட்டு அந்த காலை நீட்ட போறோம். அதே மாதிரி வலது கால் எடுத்துட்டு இப்படி வைக்க போறோம். கை பொசிஷனை இப்படி வச்சுட்டு பண்ணலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு கால் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடக்கினா போதும். நீங்கள் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஓரளவுக்கு தான் காலினால மடக்கிட்டு வர முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மட்டும் வந்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு காலம் மாற்றி மாற்றி செஞ்சோம், அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரே சைடு மட்டும் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வலது காலை மடக்கி வச்சுட்டு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டும் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா தொடர்ச்சியாகவும் செஞ்சுட்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த மாதிரி செய்யிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி செட்டாக நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் நமக்கு முழுமையாக கிடச்சிடும். இப்போ இன்னும் அடுத்த பயிற்சி பார்க்கலாம். இப்போது இந்த பயிற்சியில் ஒரு காலை இப்படி மடக்கி இந்த காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இடது கையை வச்சு இந்த வலது காலை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்படி கீழே இறக்கிட்டே வரணும். இறக்கிட்டு கீழே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும் போது இந்த பக்கமும் தோள்பட்டை இந்த பக்கம் தோள்பட்டையும் தூக்காமல் பார்க்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படி நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம். இடது காலை மடக்கிட்டு வலது காலை தாண்டி இப்படி வைக்கணும். வலது கையை வச்சு இந்த இடது காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பொறுமையாக அப்படியே கீழே இருக்கணும். வலி இருக்கும் போது பண்ணும் போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளால கால் நான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வலி இருக்கும் போது ரொம்ப வேகமாக பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வலி அதிகமாகிடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக அப்படியே நகர்த்திட்டே அந்த காலை கீழே டச் பண்ணுற அளவுக்கு பாருங்கள். அந்த முட்டி கீழே படலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி கூட வச்சுக்கணும். தலையணியோ இல்லை பெட்ஷீட்டோ ஏதாவது மடித்து கூட நீங்கள் வச்சுட்டு அது மேலே கூட நீங்கள் கால் வைக்கலாம். ரொம்ப கீழே போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் கீழே போக தான் நம்மளோட இடுப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த முறுக்குற தன்மை ஏற்பட்டு உங்களுக்கு அந்த ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம அப்படி சொன்னது. இந்த ஆசனம் இது செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.